மின்மாற்றி கொள்முதலில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமையவிருக்கும் சர்வதேச ஹாக்கி மைதானம் மற்றும் மாதிரி பள்ளி விடுதி கட்டிடம் அமைய உள்ள இடங்களை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்மாற்றி கொள்முதலில் ஊழல் நடைபெற்றதாக வெளியான புகாரை திட்டவட்டமாக மறுத்தார். மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படும் அனைத்து உபகரணங்களும் ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்படுவதாகவும் அதற்காக ஒரு குழு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதில் தலையீடுகள் ஏதுமில்லை, எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். எனவே கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. இதில் எந்த விதமான தலையீடுகளும் இருக்காது. ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் டெண்டர், முழுக்க ஆன்லைன் டெண்டர். நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. யார் எல்லோன் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்கு தான் அந்த கமிட்டி இருக்குது. அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி. அதனால் இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை. உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.